கூடுகையில் கர்த்தனோடு கூட பேசும்படி எடுத்துக்கொண்ட தலைப்பு, இன்னைக்கு அநேக தீர்க்கதரிசிகளை குறித்து நம்ம பார்த்துருக்குறோம். அநேக பரிசுத்தவான்களை குறித்து, அவருடைய வாழ்க்கை குறித்து நம்ம தியானித்திருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு விசேஷமாய் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நபர் இருக்கிறார். வேதத்தில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு மனிதர். அவர் யார் அப்படின்னா, நம்ம ஆராதிக்கிற இயேசு. இப்போது நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு, இயேசுவை கவனித்து பாருங்கள் என்கிற தலைப்பின் கீழாக இன்னைக்கு இந்த 11வது மாதத்தில் இன்னைக்கு நம்ம உலகத்தில் அநேக மனுஷரை கவனிக்கிறோம். அவனுடைய செயல்களை குறித்து, அவங்க பேசுகிற வார்த்தை குறித்து. ஸ்தோத்திரம். இன்னும் சொல்லப்போனால் இந்த பெண்களுக்கு ஒரு குணாதிசயத்தில் ஒரு முக்கியமான குணாதிசயம் என்ன அப்படின்னா, சின்ன சின்ன விஷயத்தை கூட நோட் பண்ணுவாங்க. ஆண்கள் உண்மையாகவே அந்த விஷயங்களை கவனிக்க மாட்டோம். அவங்க மூஞ்சி போனதை பார்த்தியா அப்படின்னு சில விஷயங்களை கவனிச்சிருக்கிறீங்களா? எங்களுக்கு அது நல்லதும் தெரியாது, கெட்டதும் தெரியாது, சும்மா பேசிட்டு. ஆனால் அவங்க சின்ன சின்ன விஷயத்தை கூட என்ன பண்ணுவாங்க, அவங்க பேசும்போது அவங்க மூஞ்சி பார்த்து மார்ச்சி பார்த்தியா அப்படின்னால. அப்போது மனிதரை நல்லா கவனிச்சிருக்கிறோம். அவங்க கோபம் வந்தால் எப்படி இருக்கும், மூஞ்சி எப்படி மாறும், அவங்க அழும்போது எப்படி இருப்பாங்க, அவங்க சிரிக்கும் போது எப்படி இருக்கும். அப்போது மனுஷரை நல்ல நம்ம கவனிச்சிருக்கிறோம். இப்போ இந்த வார்த்தையின்படி இயேசுவை கவனித்து பாருங்கள் என்கிற தலைப்பின் கீழாக, நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பின் கீழாக நம்ம ஆண்டவரை இந்த 11வது மாதத்தில் முதல் கூடுகையில் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் அதில் 1வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இன்னைக்கு ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும், ஆண்டவரை நம்புகிற ஜனங்களும் நாம் கவனிக்க வேண்டிய மிக 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 முக்கியமான ஒரு நபர் நம்ம ஆராதிக்கிற தகப்பன். இன்னைக்கு மனுஷனை அவன் கவனிக்கிறதுனால ஒருவேளை அவனுடைய சுபாவம் நம்மிடத்துல கூட வரலாம். மனுஷன் நான் உதவியற்ற நிலைமையில உதவி கேட்க போனேன், அவன் இல்லைன்னு சொல்லிட்டான். அதே போல அவன் என்கிட்ட உதவின்னு நின்னா நானும் இல்லைன்னு சொல்லணும் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், நமக்குள்ள சில எண்ணம் வருது. சில பேர் இப்படி நினைப்பாங்க, அவங்க எனக்கு ரொம்ப அவசரத்துல ரொம்ப இல்லாத நிலைமையில அவங்க உதவி பண்ணாங்க, அவங்களை என்னைக்குமே நான் என்ன பண்ண மாட்டேன், மறக்கவே சொல்றோம். ஆனா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு ஆண்டவர், தெய்வம், இவர் என்னென்ன செஞ்சாரு இந்த 11வது மாசத்துல நாமும் இதை செய்ய உண்மையாகவே இந்த மாதத்தில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அப்ப இந்த வார்த்தை சொல்லுது, இயேசுவை கவனித்து பாருங்க. அப்போ அதுல முதல் பாயிண்ட், ஆண்டவரை கவனிக்கும் போது நம்முடைய இயேசு அதிகமாய் தனிமையில, மலைகளின் மேல, வனாந்தரத்துல அதிகமாய் ஆண்டவர் தனித்து ஜெபம் பண்ணியிருக்கிறார். அப்போ அதுல முதல் பாயிண்ட், ஆண்டவரை கவனிக்கிற, ஆண்டவரை ஃபாலோ பண்ணுகிற நம்ம வாழ்க்கையில இருக்க வேண்டிய முதல் காரியம், தனி ஜெபம் நமது வாழ்வில் காணப்படணும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் முதல் பாயிண்ட்ல தனி ஜெபம் நமது வாழ்வில் காணப்பட வேண்டும். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். 5ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது. அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இன்னைக்கு 11வது மாசத்துல ரொம்ப நெருக்கப்படுகிற, கஷ்டப்படுகிற, கவலையா இருக்கிற, தேவையற்றவர்களா இருக்கிற, அல்லது ஆசீர்வாதமா இருக்கிற, சமாதானமா இருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்றேன், இந்த மாதத்தில் முதல் கூடுகையில உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை, ஆண்டவரை கவனித்து பார்க்கும்போது அவர் அநேக இடங்களில, அநேக சூழ்நிலையில, அநேக நிலைமையில அவர் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போ நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு ஜெபம் இருக்குது, ஆனா தனிமை என்கிற ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? இன்னைக்கு வீடு கட்டுறான்னு வச்சுங்களேன். அப்போ வீடு கட்டும் போதே பிளான் பண்ணோம், இது என் ரூமு அப்படின்னு பிளான் பண்றோம். ஆனா
தனித்து ஜெபிக்கிற அல்லது ஜெப அறையோ, அது வனாந்தரமோ மலையோ எங்கேயோ, நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் தனித்து ஜெபிக்கிற ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குதா அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லை. இன்னைக்கு ஜெபத்துக்காக அநேக பேர் நேரத்தை ஒதுக்குவது கிடையாது. ஆண்டவர் வேதம் சொல்லுது, ஆமி அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய், இன்னைக்கு அவர் எங்க போனாலும் ஆமி ஸ்தோத்திரம் அநேக மனுஷர் வந்துருவாங்க. ஆண்டவர் அந்த வழிகை போறாரு, ஆண்டவர் இங்க வராரு, இந்த மலைக்கு வராரு, இந்த வனாந்தரத்துக்கு வராரு, அல்லது இந்த படகுல வராரு அப்படின்னு சொல்லி எங்கெல்லாம் ஆண்டவரை பார்க்கறாங்களோ அங்கெல்லாம் திரள் கூட்டம் வரும். ஆனாலும் இந்த வார்த்தை கவனிங்க, ஆனாலும் அவர் தனித்து ஜெபிக்கிற ஜெபத்தை ஒரு நாளும் அவர் விடவே இல்லை. இன்னைக்கு நாம சொல்லிட்டு இருக்கிறோம், ஏமா இன்னைக்கு தனிமையா, இன்னைக்கு ஜெபம் பண்ணீங்களா, வீட்டில் நீங்க தனித்து ஜெபம் பண்ணீங்களா அப்படின்னா, இல்லைங்க கொஞ்சம் வேலை அதிகமாயிடுச்சு பிரதர். ஏமா இன்னைக்கு கொஞ்ச நேரம் ஆச்சு பர்சனல் ப்ரேயர் உன் வாழ்க்கையில இன்னைக்கு இந்த வாரத்துல நீ செஞ்சிருக்கிற அப்படின்னா, இல்ல ரொம்ப பிஸி, இல்ல ரொம்ப வேலை கஷ்டம், அதனால வந்ததே என்ன பண்ணிட்டேன், படுத்து தூங்கிட்டேன். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, 11வது மாசத்துல முதல் குடுகையில வந்திருக்கிறீங்க. இந்த மாத வாக்குத்தத்த வசனத்தின்படி நம்முடைய தலைகளை சத்துருக்களுக்கு மேலாக நம்ம தலைகள் உயர்த்தப்படுவதற்கு இன்னைக்கு முதல் காரியம் நம்ம தனித்து ஜெபிக்கிற ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். பர்சனல் சொல்லுவாங்கல்ல, பர்சனலுங்க, அது சொல்ல முடியாதுங்க, அது ரொம்ப சீக்ரெட், அதெல்லாம் என்ன பண்ண முடியாது சொல்ல. இன்னைக்கு எந்த சீக்ரெட்டோ, இன்னைக்கு தனிமையில ஜெபிக்கிற ஜெபம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்குமானா, உண்மையாகவே அவங்க குடும்பம் தலை குனிவதற்கோ, சத்துருக்களுக்கு முன்னாடி வெட்கப்படுவதற்கோ நான் சொல்றேன் வாய்ப்பே இல்லை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில தனித்து ஜெபிக்கிற ஜெபம் அட்லீஸ்ட் 5 நிமிஷமாச்சு நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. அட்லீஸ்ட் 5 நிமிஷம் ஆகிலும் தனிமை என்கிற ஜெபம், குடும்ப ஜெபம் விட்டுருங்க, சபையில ஜெபிக்கிற ஜெபம் விட்டுருங்க, இன்னைக்கு தனித்து ஜெபிக்கிற ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். அந்த வார்த்தை சொல்லுது, ஆமீன். அவரோ எவ்வளவு கூட்டம் இருக்குது, ஜனம் வருது, பின்பற்றாங்க. ஆண்டவர் போனா ஒரு கூட்டம் அவருடைய வார்த்தை கேட்க வரும், ஒரு கூட்டம் அவரை பார்க்க வரும், வேடிக்கை பார்க்க வரும், ஒரு கூட்டம் அற்புதத்துக்காக வரும். அப்ப 3 விதமான கூட்டம் எப்பவுமே அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனாலும் அவர் பிஸின்னு ஆண்டவர் ஒரு நாளும், இயேசு கிறிஸ்து ஒரு நாள் பிஸின்னு சொன்ன இடம் இல்லை. இல்லைங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுங்க, இல்லை. அவர் 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 செய்த ஊழியத்துல 33 வருஷத்துல 3 வருஷம் ஊழியம் அவர் நடந்தே தான் ஊழியம் செஞ்சிருக்கிறார். என்ன பண்ணிருக்கிறாரு? நடந்து. இப்போ பைக் இருக்கு, சைக்கிள் இருக்குது, கார் இருக்குது, என்ன வேணாலும் ஆட்டோ கூட எடுத்துட்டு போகலாம். இன்னைக்கு நிறைய கால் டாக்ஸி வந்துச்சு. ஆனா ஆண்டவரோ இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில அவர் எந்த ஊருக்கு எந்த தேசத்துக்கு போனாலும் அவர் நடந்துதான் போகணும். இன்னைக்கு நாம சொல்றோம், தண்டத்திலிருந்து நந்த வந்தங்க, அதனால கால் வலி, ஜெபிக்க முடியல, படுத்துட்டேன். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் அவர் பிஸி, ஜெபிக்கிறதுல பிஸி, ஜெபிக்கிறதுல சொந்தக்காரர் வந்துட்டாங்க சொன்னதில்லை. அப்போ ரொம்ப கூட்டம் வந்துச்சு அப்படின்னு ஆண்டவர் ஒரு நாளும் சொன்னதே இல்லை. அப்ப அவர் ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில பர்சனல் ப்ரேயர் கட்டாயம் இருக்கும். தனித்து ஜெபிக்கிற ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில இந்த 11வது மாசத்துல தீர்மானம் பண்ணுங்க. இது வரைக்கும் தனிமையான ஜெபம் என் வாழ்க்கையில் இல்லைங்க, குடும்பத்தில் இல்லை, வீட்டில் இல்லை அப்படின்னா இன்னைக்கு கட்டாயம் இல்லைங்க, நாங்க குடும்ப ஜெபம் வச்சுட்டு தான் போட்டுப்போம், பரவாயில்ல, நல்லது. ஆனாலும் தனித்து ஜெபிக்கிற ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில அவசியம். வார்த்தை நல்ல கவனிக்கணும். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல வாசிங்க. மத்தேயு 14. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அவர் தனிமையாயிருந்தார். அப்ப நல்ல கவனிக்கணும். உடனே ஜனங்களை அவர் செய்கிற ஊழியத்தை, வார்த்தையை சொல்லிட்டு, அற்புதம் செஞ்சுட்டு, விசாரிச்சுட்டு திரும்ப அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல ஏறார். அது கொஞ்சம் பொழுது சாய்ஞ்சு போச்சு. ஆனா அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்லுது, அதற்குள்ளாக எங்க ஜெபிக்க போறாரு. சாயங்காலம் ஆயிடுச்சு, அங்கே தனிமையா இருக்கிறாரு. ஆனா அதற்கு
அதற்குள்ளாக படவு நடு கடலில் சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைப்பட்டது. 24வது வசனத்துல அப்போ ஆண்டவர் ஜெபிக்கும்படி போறாரு. கொஞ்சம் பொழுது ஆயிடுச்சு. அத அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. ஜெபிக்கும்படி போறாரு, நேரம் பொருட்டா இல்ல, பொழுது சாய்ந்து போச்சு. அவர் ஜெபிக்க போறாரு, நேரத்தை பார்க்கல. பொழுதோடு போனாரா, காலையில போனாரா, மதியம் போனாரா இல்ல, ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு உடனே தனித்து ஜெபம் பண்ணும்படி போறார். சாயங்காலம் ஆன போது அதற்குள்ளாக படகு நடுக்கடவுல போது, நடுக்கடல போட உடனே அந்த வார்த்தை சொல்லுது, பெரும் காற்று எதிர்காற்றா இருந்தபடினால அலைகளினால் அலைவுபட்டது. அப்போ அந்த வார்த்தை நமக்கு சப்ஜெக்ட் தெரியும். ஆண்டவர் 5வது வசனத்துல 4ஆம் ஜாமத்துல இயேசு கடல் மேல் நடந்து வந்து அவரிடத்து வந்தாரு. 26வது வசனம், அவர் கடலில் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு, நான் தான், திடன் கொள்ளுங்கள். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் அநேக இடங்களில தனித்து போய் ஜெபம் பண்ணும்படி அவர் போனதுனாலதான் அவர் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய முடிஞ்சது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல, நம்ம தனிப்பட்ட ஜெபம், உண்மையாவே சொல்றேன், உங்க ஜெபத்தின் மூலமாய் சில அற்புதங்களை நீ ஏன் பார்க்க முடியல அப்படின்னா, இன்னைக்கு குடும்ப ஜெபம் கூட இருக்குது, ஆனா தனித்து ஜெபிக்கிற ஜெபம் இல்லவே இல்லை. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில இன்னைக்கு ஸ்தோத்திரம் அடிபட்டு பலவீனப்பட்ட படும்போதுதான் ஜெபிக்கிறோம். அதே வீட்டை விட்டு வெளியில வரும்போதே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜெபம் பண்ணாம வீட்டை விட்டு என்ன பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? ஆண்டவரே, நான் வேலைக்காக போறேன், நான் ஊருக்காக போறேன், ஏதோ ஒரு விஷயத்துக்காக போறேன், நீங்க எங்க கூட வாங்க ஆண்டவரே. எத்தனை பேர் ஜெபம் பண்றோம்? போய் அடிபட்டுட்டு போயிட்டு ஆமென் ஸ்தோத்திரம் அங்க தலை குனிவோடு வெட்கத்தோடு வரும்போது ஜெபிக்கிற, ஆண்டவரே எனக்கு ஏண்டவரே அவமானத்தை கொடுத்தீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபை முதல்ல நீ ஜெபம் பண்ணிட்டு போனா, வேதம் சொல்லுது, என் சமூகம் உனக்கு முன்பதா என்ன பண்ணும், கடந்து. அப்போ நம்ம தனிப்பட்ட ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில அதிகமா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கணும். அவர் எப்பெல்லாம் ஜெபம் பண்ணாருன்னா, மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 35வது வசனத்துல, அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். தனித்து ஜெபிக்கிறாரு. அதுக்கு நேரம் அல்ல, சாயங்காலமாவது பொழுது போது, நேரம் பொருட்டல்ல. அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்லுது, மார்க் 1:35, அவர் அதிகாலையில என்ன பண்றாரு, அதிக இருட்டோடு எழுந்து ஜெபிக்கும்படி புறப்பட்டு போறார். உண்மையாகவே கர்த்தர் பிள்ளைகளே, இதை பார்க்கிற ஜனங்களே, ஒவ்வொரு கிறிஸ்துவ வாழ்க்கையில தனிப்பட்ட ஜெபம் அவசியம். தனிப்பட்ட ஆண்டவரோடு கூட பேசுகிற உறவாடுகிற நேரம் அவசியம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதிகாலை இருட்டோட நீங்க என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். ஒண்ணு ஜெபிக்கணும், ரெண்டாவது அதிகாலை. வேதம் சொல்லுது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகால வேலையில தான் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் வந்து ஆதாமையும் பார்க்கும்படி வருகிற வேலை. அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையில அதிகாலை நேரம் என்பது நல்ல கொரட்டு விட்டு தூங்குவர் நேரம் அல்ல. அதிகாலை நேரம் ஆண்டவரோடு கூட பேசுகிற நேரம். ஆண்டவர் சொல்றாரு, அவர் அதிகாலை இருட்டோடு எழுந்து புறப்பட்டு ஒரு இடத்தை ஜெபிக்கும்படி புறப்பட்டு போறார். வனாந்தரம் இல்லைங்க, எனக்கு மழை இல்லை, எனக்கு வீடு ரொம்ப டிஸ்டர்பா இருக்குதா, பரவாயில்ல, நீ முணுமுணுத்தாலும் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில உண்மையாவே சொல்றேன், இன்னைக்கு ஜெபம் ரொம்ப 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 அவசியம். ஜெபம் இல்லாம நம்மால எதை ஒன்றையும் நம்மால செய்ய முடியாது. ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஜெபம் ரொம்ப 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 அவசியம். ஸ்தோத்திரம். நமக்கு மறைவாய் எவ்வளோ தீமைகள் நமக்கு வருது. நமக்கு மறைவாய் நம்ம பார்க்க கூடாதபடி எத்தனையோ விதங்களில மனுஷர்கள் மூலமாய் சத்துரு போராட நினைக்கிறார். பிசாசு நம்மோடு கூட நம்முடைய வாழ்க்கையில நம்மை பலவீனப்படுத்தும்படி, நம்மை தலைகுனிய விடும்படி, அல்லது நம்மை வெட்கப்படுத்தும்படி எப்படியாகிலும்
ஆமீன் நேரத்தை தேடி, ஆமீன் வேதம் சொல்லுது சுற்றி திரிகிறான் வகை தேடி. எப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சான்ஸ் கிடைக்கும், நான் குடும்பத்துக்குள்ள போய் அவங்க வீட்டுக்குள்ள போய் எப்படி கலகம் பண்ணலாம், எப்படி ஆமீன் ஸ்தோத்திர எரிச்சலை உண்டாக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, தாய் தகப்பனுக்குள்ள எப்படி எரிச்சலின் ஆவியை கொடுக்கலாம், அன்போடு கூட உறவாடக்கூடாதபடி, அன்புல கட்டப்படக்கூடாதபடி எப்படியாகிலும் வகை தேடி சுற்றி திருகிறான். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் 11வது மாசத்துல ஒரு தீர்மானம் எடுங்க, என் வாழ்க்கையில தனிப்பட்ட ஜெபம் இனி நான் என்ன பண்றேன் செய்யறேன். நீ எங்க ஜெபிக்கிறியோ இடம் பொருட்டே அல்ல, புரியுதுங்களா? கூரை வீடு தாங்க பரவாயில்ல, மழை ஒழுகிட்டு இருக்குது பரவாயில்ல, ஆண்டவர் கொடுக்கப்பட்ட இடத்திலேயே நீ ஜெபம் பண்ணு உன் தேவைக்காகவே. இந்த தனிமை என்கிற ஜெபம் அதிகமா உனக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் தான் இருக்கணும், உங்க தேவைக்காக. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அதிக இருட்டோடு எழுந்து. இந்த அதிகால வேலையில நிறைய பேர் எழுந்து போத்துட்டு இருக்கிற போர்வை ஒதுங்கிட்டு இருந்துச்சுன்னா நல்லா போத்துன்னு படுக்கிற நேரம். இப்போ வர இந்த கிளைமேட் வந்து ஃபேன் கரண்ட் ஆஃப் பண்ண கூட தெரியாது. ஏன் அப்படின்னா இந்த குளிர்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபேன் ஆஃப் பண்ணிட்டாலும் அந்த ஜில்னஸ் இருக்கும், அப்படியே என்ன பண்ணலாம். உண்மையாவே சொல்றேன், நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், ஜெபத்துக்கான அலாரம் நம்முடைய வாழ்க்கையில கட்டாயம் எல்லாருடைய செல்போன்லயும் இருக்கணும். அதுக்காகவே இந்த தனிமை, இந்த அதிகாலையில் நீ ஜெபிக்கிற ஜெபம் வீட்டில் இருக்கிறவங்க எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி ஜெபிக்கணும், அதுதான் முக்கியம். இந்த விடியற்காலை அதிகாலை ஜெபம் என்பது வீட்டில் இருக்கிற நபர் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அதிகமா எழுந்து அப்பதான் ஜெபிக்கணும். டிஸ்டர்ப் இல்லாம குழந்தைங்க கத்துறது, வீட்டில் ஸ்தோத்திரம் எந்த சத்தமும் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம அதிகாலையில ஜெபிக்கிற ஜெபம் அவசியம். ஏன்? இயேசு கிறிஸ்துவும் ஜெபம் பண்ணியிருக்கிறார் அதிகாலையில் இருட்டோடு. மற்ற நேரம் ஜெபிக்கிறியா நல்லது, அது உனக்கு போனஸ். ஆனா அதிகாலை ஜெபிக்கிற ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். அப்போ வாசிக்கலாம். 2வது லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், தனித்து ஜெபிக்கிற ஜெபம் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி இருக்கிறார். 2வது அதிகாலையில ஜெபம் பண்ணி இருக்கிறார். 3வது நைட்டெல்லாம் ரா முழுவதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்போ ஆண்டவரை ஸ்தோத்திரம், ஆண்டவரால செய்ய முடியாத ஒரு அற்புதமும் இல்லவே இல்லை. அவர் எதை சொன்னாலும் அப்படியே நடக்கும். ஆனா ஆண்டவர் தன்னை பலப்படுத்தி கொள்வதற்கு அவர் நைட் ஃபுல்லா ரா முழுவதும் ஜெபிக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில இல்லைங்க பிரச்சனை அதிகமாயிடுச்சு, ரொம்ப ஸ்தோத்திர போராட்டம் அதிகமாயிடுச்சு, அதனால எனக்கு தூக்கம் வரல. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய அப்படியே கண்களை மூடி ஆண்டவரோடு கூட ஜெபிப்பதற்கு முயற்சி எடுக்கணும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே நைட்டு ஃபுல்லா, அதுதான் ஏசாயால் நினைக்கிறேன், எழுந்துரு முதற் சாமத்தில் ஆண்டவரை நோக்கி என்ன பண்ண கண்ணீரை விடு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில முதல் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில அவரை நம்ம கவனித்து பார்க்கும்போது தனிமையான ஜெபம், அதுதான் தனி ஜெபம் நமது வாழ்விலும் காணப்படணும். இத நீங்க சொல்றீங்க நான் கேட்கறேன் அப்படின்னு விட்டுறாதீங்க. நம்ம வாழ்க்கை சீர்படுவதற்கு, நம்ம குடும்பங்கள் பலப்படுவதற்கு, நம்ம குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு சொல்றேன், தனிப்பட்ட ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் அவசியம், மிக மிக அவசியம், மிக மிக அவசியம். அப்ப அவர் கவனிக்கும் போது அவர் சொல்ற முதல் காரியம் ஜெபம் பண்ணினார். எப்பப்ப ஜெபம் பண்ணாரு? 2வது அதிகாலையில ஜெபம் பண்ணாரு. 3வது ரா முழுவதும். அப்ப இந்த சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குதா என்பதை கர்த்தர் பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளுங்க. நம்ம வாழ்க்கையில ஸ்தோத்திரம் கேட்கறதோடு விட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு அது நஷ்டம்.
கேட்கிற வார்த்தைகளை நீங்க என்ன பண்ணணும்? இருதயத்துல பதியணும். இந்த வாரம் பேசின வார்த்தையின்படி ஆண்டவரே நான் செபிக்கிறேன் அப்படி என்பதை அந்த உணர்வு நம்ம ஒவ்வொருவருக்கும் கட்டாயம் இருக்கணும். நாம செபிப்பது, அதுதான் எனக்கு ஒரு கேள்வியே அதிகமா எழும்புற கேள்வி. நாம செபிக்கிறதுனால ஆண்டவர் நல்லா இருக்க போறாரு அப்படி என்பதுக்காக நம்ம என்ன பண்றது இல்லை, ஒரு நாளும் செபிப்பது கிடையாது. யார் நல்லா இருப்பதற்கு செபிக்கிறோம்? நாம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் என்பதற்காக தான் ஜெபம் பண்ணணும். ஆனா இதுவே நிறைய பேரோட வாழ்க்கையில இல்லை அப்படின்னா இவர்களை எந்த லிஸ்ட்ல வைக்கிறதுன்னு தெரியல. அப்ப ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில அவசியம். அப்போ ஒண்ணு, தனி ஜெபம் நமது வாழ்வதில் என்ன பண்ணணும்? காணப்படணும். ரெண்டாவது, எப்படி ஜெபிக்கிறாரு அப்படின்னா மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். அவர் இரவு பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு போதும். இங்க ரெண்டாவது, உபவாசத்தோடு ஜெபிக்கணும். ஒன்று, தனி ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ரெண்டாவது, உபவாசத்தோடு ஜெபிக்கணும். இந்த உபவாசத்தோடு ஜெபிப்பது நிறைய பேருக்கு ஸ்தோத்திரம், அதை ஒரு பொருட்டா எண்ணுவது கிடையாது. உபவாசத்தோடு நம்ம சபையில வெள்ளிக்கிழமை தோறும் சபையில ஜெபங்கள் நடக்கும்போது நிறைய பேர் உபவாசத்தோடு வருவது இல்லை. இப்போ ஸ்தோத்திர டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு நாள் வைத்த காய வைக்கிறது நல்லதுன்னு. நம்ம சரீரத்துக்கு அது நல்லது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஆண்டவரை கவனித்து பார்க்கும்போது அவர் சோதனை சகிப்பதற்கு உபவாசம் இருந்தார். என்ன சோதனை அப்படின்னா அந்த 3வது வசனம், சோதனைக்காரன் ஆண்டவர்கிட்ட வரான். 3வது வசனத்துல சோதனைக்காரன், அவனுக்கு என்ன பேரு? சோதனைக்காரன். சோதிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வரான். இவர் என்னவா இருக்கிறாரு? 40 நாள் உபவாசத்தோடு இருக்கிறாங்க. அப்போ உபவாசத்தோடு இருக்கும்போது சோதனைக்காரன் வந்து, அந்த சாப்டர் நமக்கு நல்லா தெரியும், அவன் உலகம் அனைத்தையும் சுட்டி காமிச்சு, நீ என்னை பணிந்து கொண்டால் இது எல்லாவற்றையும் உனக்கு என்ன பண்றேன்? தரேன். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் பிசாசை ஜெயிப்பதற்கு உபவாசத்தோடு இருந்ததுனால அந்த பிசாசை ஆண்டவரால மேற்கொள்ள முடிஞ்சிச்சு. இன்னைக்கு அதே போல நம்ம வாழ்க்கையில உபவாசம் என்கிற ஜெபம் வாரத்துல ஒரு நாள், அட்லீஸ்ட் ஒரு நாள் ஆகிலும் உபவாசம் இருக்கணும். உபவாசம் இருந்துட்டு 100 நாள் வேலைக்கு போறது உபவாசம் கிடையாது. உபவாசம் இருந்து தண்டல போய் காய்கறி வாங்குறது உபவாசம் கிடையாது. உபவாசத்தோடு நீ ஊருக்கு போறது அது உபவாசமே கிடையாது. உபவாசம் இருந்தா ஒன்னு சபையில ஜெபிக்கணும், இல்ல உன் வீட்டுக்குள்ள ஜெபிக்கணும். இதுதான் உபவாசம். என்னம்மா இன்னைக்கு உபவாசத்தோடு தாங்க இருக்கிறேன். சரி, எங்க போயிட்டு வந்த? வேலைக்கு போயிட்டு வந்தேன். இந்த உபவாசம் அல்ல. அப்ப இந்த சோதனைக்காரனை ஜெயிப்ப நம்ம சோதனைக்காரனை ஜெயிக்க நமக்கு தேவை உபவாசம். புரியுதுங்களா? இந்த சோதனைக்காரனுடைய வேலை எப்பவுமே சோதிச்சுட்டே இருப்பான். அதுதான் நிறைய பேர் சொல்ற வார்த்தை, கொஞ்சம் சத்தமா சிரிச்சுட்டா போதும், அந்த சிரிப்பு இன்னொரு முறை வராத மாதிரி போயிடுங்க அப்படின்ற. அப்ப சோதனைக்காரன் நம்ம குடும்பத்துல அவன் விதைக்கிற கலைகள் நம்ம குடும்பத்துல ஒன்றும் விதைகளாய் மாறக்கூடாது அப்படின்னா ஜெபம் அவசியம். ரெண்டாவது உபவாசம் அவசியம். உபவாசத்தோடு வேதம் சொல்லுது, இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேறொன்றுக்கு என்ன பண்ணாது, அது போகவே. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே சோதனை வந்துட்டே இருக்குதுங்க. என் வாழ்க்கையில பிரச்சனை வந்துட்டே இருக்குது. என் வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. அப்ப காரணம் அடுத்த படி உபவாசம் நமக்கு தேவை. சொல்லுங்க, என் வயிற்று வலிக்கு நீங்க மாத்திரை போட்டா நல்லா ஆகுமா? சொல்லுங்க. உங்க வயிற்று வலிக்கு நான் மாத்திரை போட்டா? அப்ப எனக்கு ஒரு பலவீனம், இதை நான் மேற்கொள்ளணும், இதை நான் ஜெயிக்கணும் அப்படின்னா எனக்கு முடிந்த அளவு தனிப்பட்ட ஜெபம் அவசியம். ரெண்டாவது உபவாசத்தோடு. சோதனைக்காரன் வந்து ஆண்டவரை பணிந்து கொள்ளும்படி கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, எப்பா மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, இந்த வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினால், இந்த வார்த்தையை தான் நீங்க கேட்கறீங்க. இந்த வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்து எப்படி தனித்து ஜெபம் பண்ணினாரோ, எப்படி உபவாசத்தோடு ஜெபம் பண்ணினாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்துல உபவாசம் அவசியம். ஒருவேளை ஃபாஸ்டிங்னு சொல்றோம், கவனிங்க. ஒருவேளை ஃபாஸ்டிங் சொல்றோம். ஒருவேளை அப்படின்னா எத்தனை மணி வரைக்கும்? இப்ப காலையில ஃபாஸ்டிங்னா எத்தனை மணி வரைக்கும்?
அந்த ஒரு வேளை ஃபாஸ்டிங் டைம், ஒரு வேளை ஃபாஸ்டிங். அப்போது 9 மணின்னு வச்சிங்களேன், அதுக்கு முன்னாடி டீ நல்ல ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு சாப்பிட்றதில்ல. அப்போ 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஒரு பொழுதுன்னு வச்சுங்க. அப்போ அந்த ஒரு பொழுதுனா ஒரு பகல், அந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு வேலை. அப்போ அந்த ஒரு வேலை வரைக்கும் நீ ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருப்பது தான் நமக்கு பேலன். புரியுதுங்களா? இல்லைங்க வேலை இருக்குது, நீ உபவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லைங்க நான் 10 மணிக்கு கிளம்பணும், அப்போ உபவாசம் எனக்கு தேவையில்லை. நீ என்னைக்கு நீ ஃப்ரீயா இருக்கிறியோ அன்னைக்கு உபவாசம் எடு. எனக்கு நிறைய பேர் சொல்றேன், வெள்ளிக்கிழமை தான் உபவாசம். நீ ஊருக்கு போறேன்னா வெள்ளிக்கிழமை வேணா, அதுக்கு அடுத்த நாளோ அதுக்கு முன்னாடி நாளோ என்ன பண்ண உபவாசம் இருங்க. அப்போ ஒரு பொழுது அப்படின்னா அப்போ அந்த மணி அட்லீஸ்ட் இப்போ சுகர் பிபி இருக்கிறனாலே பேஷண்ட்னா 12-12:30 சாப்பிடணும். அட்லீஸ்ட் 12 மணி வரைக்காகிலும் நீ ஜபத்தில் தரித்திருந்தாதான் அது உகந்த உபவாசம். புரியுதுங்களா? அப்ப உபவாசம் நீ எதுக்கு உபவாசம்? உன் வயிறை காய விடுவதற்கு அல்ல, நீ சோதனைக்காரனை ஜெயிப்பதற்கு தான் உபவாசம். அப்ப உபவாசத்தோடு ஜபம் பண்ணினார், நாமும் அதே போல என்ன பண்ணணும், ஜபம். அப்படி வாழ்க்கையில சோதனை ஜெயிப்பதற்கு உபவாசம் எடுங்க. உபவாசம், அந்த உபவாசத்துல நீ ஜெபிக்கிற ஜபம், உன் தேவை என்ன வேணாலும், உன் சூழ்நிலை என்ன வேணாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணு. வேதம் சொல்லுது, இவ்வகை பிசாசு, ஒருவேளை இந்த ஜெபம் தனிமை ஜெபம், ரெண்டாவது அதுல உன்னால ஜெயிக்க முடியல, மேற்கொள்ள முடியலையா, அடுத்தது நீ உபவாசம். இதே 40 நாள் மோசே ஆண்டவருடைய பாதத்துல போயிட்டு என்ன பண்றாரு, 40 நாள் தண்ணி குடியாமலும் புசியாமலும் என்ன பண்றாரு, கற்பலைகளை வாங்கிட்டு மோசே. அப்போ 40 நாள் உபவாசம் சோதனைக்காரனை ஜெயிப்பதற்கு. இனி வாரத்துல அல்லது மாசத்துல 2 நாள் ஆகிலும் நீங்க என்ன பண்ணுங்க, பிளான் பண்ணுங்க. இல்லைங்க என் சரீரம் பலவீனம், சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அட்லீஸ்ட் மாசத்துல 1 நாள் ஆகிலும் உபவாசத்தின் ஜபம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். என்னால் வீட்டில் ஜெபிக்க முடியல, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா, வாங்க வந்து சர்ச்சில் நீங்க தனிமையா எவ்வளவு நேரம் ஜெபிக்கணுமோ ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. ஆண்டவர் எப்படி ஜெபிக்கிறதுக்கு நேரம் பார்க்காம சூழ்நிலை பார்க்காம ஜெபம் பண்ணாரோ, அது மேல உபவாசத்தோடு அந்த நேரம் 1 நிமிஷம் கூட வீணாய் போகாதபடி ஜெபம் பண்ணுங்க. அதுதான் உபவாசம். அப்போ ஜெபம் தனிமையான ஜெபம், தனிப்பட்ட ஜெபம் அவசியம். ரெண்டாவது, சோதனை ஜெயிக்க நமக்கு உபவாசத்தின் ஜெபம். ரெண்டாவது, எதுக்கு உபவாசத்தின் ஜெபம் நமக்கு தேவைன்னா வாசிக்கலாம். உபாகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். 9:18. உபாகம் 9:18. கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்களின் நிமித்தமும் நான் கர்த்தருக்கு முன்பதாக முன்போலும் இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்த, நான் அப்பம் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. நல்லா கவனிக்கணும். 1, சோதனை காரணனை ஜெயிப்பதற்கு உபவாசம் தேவை. 2வது, உன் பொல்லாப்பு உன் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு உபவாசம் தேவை. கவனிக்கணும். 1, சோதனை காரண நீ ஜெயிப்பதற்கு உபவாசம் அவசியம், உபவாசத்தோடு ஜெபிப்பது அவசியம். 2வது, கர்த்தரை கோபப்படுத்தின செயல்கள், கிரியைகள், எண்ணங்கள், சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில இருந்திருக்குமானா அது அவருடைய சமூகத்தில் மன்னிக்கப்படுவதற்கு நமக்கு உபவாசம் அவசியம். பாவங்கள் சகல ஸ்தோத்திரம், பாவமும் பொல்லாப்பும் மன்னிக்கப்படுவதற்கு உபவாசம் தேவை. இப்போ 1, ஜபத்துக்கு நாம ஜெபிக்கிற ஜபத்துக்கு பதில் வருது அப்படின்னா நீங்கள் பாக்கியவான்கள். இல்லைங்க ஜெபிக்கிற தனிமையான ஜபம் இருக்குது, உபவாசத்தின் ஜபம் இருக்குது, ஆனாலும் என் ஜபத்துக்கு பதில் வரல அப்படின்னா அடுத்த ஜபம் நம்ம செய்ய வேண்டிய ஜபம், ஆண்டவரே ஏதாகிலும் தெரிஞ்சோ தெரியாம செய்த பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்ப நம்ம ஜபம் கேட்கப்படுது, பதில் வருதுன்னு நீங்க நம்ம பாக்கியவான்கள். அப்ப பாக்கியவான்களா இல்லையா? நாம செய்ய வேண்டிய வேலை மன்னிக்கப்படுவதற்கு ஜெபிக்கிறோம் உபவாசத்தோடு. அதுதான் மோசே ஜெபிக்கிற ஜபம். எப்படி ஜெபிக்கிறார்? 26வது வசனத்துல, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் உம்முடைய மகத்துவத்தினாலே
மீட்டு பலத்த கையினால் எகிப்திலிருந்து கொண்டு வந்த உமது ஜனத்தையும் உமது சுதந்திரத்தையும் அழிக்காதிருப்பீராக. மோசே ஜெபிக்கிறார், ஆண்டவரே, நீங்க மீட்டு வந்த ஜனம், நீங்க அழைத்த ஜனம், நீங்க ரட்சிப்புக்குள்ள மாற்றின ஜனம், நீங்க நேசிக்கிற ஜனம், ஆண்டவர் இவர்களை இவருடைய சுதந்திரத்தை அழிக்காதிருப்பீராக. உபவாசத்தோடு ஜெபிக்கிறார். எத்தனை நாள்? 40 நாள் தண்ணீர் குடியாமலும் புசியாமலும் ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நிற்கிறார். இன்னைக்கு நாம நம்முடைய குடும்பத்துக்காக எத்தனை பேர் உபவாசத்தோடு திறப்புல நிற்கிறவர்களா இருக்கிறோம்? மோசே அவர் தான் நடத்திட்டு வராரு. மோசே கொண்டுதான் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மோசேயின் மூலமா தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? வெளியில கொண்டு வராரு. இப்ப இந்த மோசே எந்த ஜனத்துக்காக உத்தரவாதம் பண்ணி நிற்கிறாரு? ஆண்டவரே, இந்த அந்த வார்த்தை சொல்லுது, தேவரீர் உம்முடைய மகத்துவத்தினால் மீட்டு வந்த ஜனம், ஆண்டவரே நீங்க அழைத்து வந்த ஜனம், நீங்க ரட்சித்த ஜனம், இவருடைய சுதந்திரத்தை அழிக்காதிருப்பீராக. இதுக்கு தனிமையான ஜெபம் இல்ல, உபவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபம். இப்ப நாம ஜெபிக்கணும், ஆண்டவரே நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், இந்த வீட்டை என்னால செய்ய முடியல, ஆண்டவரே இதை நீங்க ஆசீர்வதித்து தாரு. உபவாசம் அவசியம். கையில பணம் இருக்குது, எல்லா வீடை கட்ட வேண்டிய எல்லா பொருளும் இருக்குது, ஆனா கட்டுவதற்கான சூழ்நிலை வரல. அப்ப என்ன பண்ணணும்? உபவாசத்தின் ஜெபம் அவசியம். அடிக்கடி நம்ம குடும்பத்தில் பலவீனம் வருதா? நம்ம உபவாசத்தின் ஜெபம் அவசியம். அதுதான் அப்ப நான் சொன்ன வார்த்தை, நமக்கு மறைவான அநேக நமக்கு தெரியாத ஆபத்துகள் இன்னைக்கு பார்க்கிற பார்வையில மந்திரம் வருது. உண்மையாவே சொல்றேன், பார்க்கிற பார்வையில மந்திரம் வருது. நம்ம நினைக்கிறோம் இல்லைங்க எரிச்சல் ஆவி, பார்க்கறதுலயே நம்ம குடும்பத்துக்குள்ள எரிச்சல் வருது, பார்க்கறதுனாலயே நம்ம குடும்பத்துல பிரச்சனை வரும்படி வருது. அப்ப நமக்கு தெரியாத அநேக ஆபத்துகளை, அநேக ஸ்தோத்திரம் சத்துருக்களின் கிரியைகளை, பிசாசின் கிரியைகளை மேற்கொள்வதற்கு சொல்ற தனிமையான ஜெபம். 2வது உபவாசத்தின் ஜெபம். இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை கேட்கறதோடு விட்டுறாதீங்க. இந்த 11வது மாசத்துல நீங்க ஜெயிப்பதற்கு சொல்ற ஜெபம் அவசியம். அப்ப மோசே ஜெபிக்கிறார், ஆண்டவரே நீங்க மீட்டு வந்த ஜனம். இப்ப நாம் எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே நீங்க மீட்ட ஆண்டவர்னா, எங்களை அழைத்தவர் நீங்க ஆண்டவரே, என்னை ரட்சிப்புக்குள்ள மாற்றினவர் நீங்க ஆண்டவரே. இந்த பக்கத்தில் எத்தனையோ பேர் இருக்க, என்னை மாத்திரம் நீங்க அழைச்சிருக்கிறீங்க. நான் ஜெபிக்கிறேன், என் சுதந்திரத்தை ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க, அழிக்காதீங்க. என் குடும்பத்துக்கு வேண்டிய சமாதானத்தை ஒரு நாளும் தடை பண்ணாதீங்க ஆண்டவரே. என் குடும்பத்துக்கு வேண்டிய விடுதலையை ஆண்டவரை ஒரு நாள் தடை பண்ணாதீங்க ஆண்டவரே. உபவாசம் அவசியம். வாயினால பேசுறதுனால ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில ஒரு நாளும் நடக்காது. சண்டை போறதுனால நம்ம வாழ்க்கையில ஒரு நாளும் எந்த ஒரு காரியமும் என்ன பண்ணாது, நடக்கவே. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நடப்பதற்கு, ஜெயிப்பதற்கு நமக்கு தேவை ஜெபம். சொல்லுங்க, என்ன பண்ணும்? இப்ப பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியம், ஜெபம் பண்ணாம நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஜெபிக்காம பைபிள் படிக்காம சாப்பாடு கொடுக்காதீங்க. ஜெபம் பண்ணிட்டு வா, சாப்பாடு கொடுக்குறேன். நம்ம வளர்க்கிற வளர்ப்பு நீ மாறட்டும். உண்மையாவே நமக்கும் சொல்றேன், ஜெபம் பண்ணாம எந்த ஒரு காரியத்தையும் சாப்பிடாதீங்க. ஐயா நிறைய பேருக்கு ஜெபிக்கிற, இப்போ ரீசெண்டா ஜெபிக்கிற ஜெபமே பார்க்கிற பார்வையில் வருகிற மந்திரத்துக்காக தான் ஜெபம் பண்றாரு. செருப்பு எடுக்கிறது, துணி எடுக்கிறது, முடி எடுக்கிறது, வீட்டு மண்ணு அந்த மண்ணெல்லாம் போச்சு. இப்போ பார்க்கறதுலேயே மந்திரம். அப்போ நம்ம வாழ்க்கையில் அவசியம், மிக மிக அவசியம் உபவாசம், உபவாசத்தின் ஜெபம். அப்போ அந்த வார்த்தை மோசே ஜெபிக்கிற ஜெபத்தின்படி நாம ஜெபிக்கணும். ஆண்டவரே என் சுதந்திரத்தை எனக்கு தாரும். ஜெபிக்கணும், என் சுதந்திரத்தை எனக்கு என்ன பண்ணுங்க, தாங்க ஆண்டவரே. அப்போ 1 தனி ஜெபம் அவசியம், 2வது உபவாசத்தின் ஜெபம். அப்போ 3வது ஆமை ஸ்தோத்திரம் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, வளர்த்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணணும். என்னது? பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணணும். வாசிக்கலாம், எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். எபிரேயர் 5:7வது வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க
வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். போதும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில நாம ஜெபிக்கிற ஜெபம் ரெண்டாவது எப்படி இருக்கணும் அப்படின்னா, சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. மாம்சத்தில் இருந்த நாட்களில மரணத்தின் இன்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபம் பண்ணினார். இப்போ உன் குடும்பம் நீ ஜெபிப்பதற்கு தடை இல்லை, உன் குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, குடும்பம் முழுவதாய் கர்த்தர் மாற்றிருக்கிறார் அப்படின்னா உன் வீட்டுக்குள்ள ஜெபிக்கிற ஜெபம் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கணும். புரியுதுங்களா? குடும்பம் முழுவதும் ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ள மாற்றிருக்கிறாரு, எல்லாமே குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்குதா, அப்போ உன் வீட்டுக்குள்ள சில ஜெபம், பர்சனல் ஜெபம் வேற. அப்ப மற்ற காரியங்களுக்காக, உன் வீட்டுக்காக, உன் கணவருக்காக, உன் மனைவிக்காக, உன் பிள்ளைகளுக்காக, செய்கிற வேலைக்காக, கடனுக்காக, எதுக்காக ஜெபிக்கிறியோ அந்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணுங்க. சில பேர் எதை சத்தத்தோடு ஜெபிக்கணுமோ அது முணுமுணுப்பாங்க, எது முணுமுணுக்கணுமோ அதை சத்தத்தோடு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில ஜெபங்கள் ஆண்டவர் நம்ம குடும்பம் முழுமையா நம்ம ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, ரட்சிப்புக்குள்ள மாற்றிருக்கிறாரா, ஜெபிக்கிற ஜெபம் சத்தத்தோடு. ஆண்டவரே வீட்டை ஆசீர்வதி, என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் தேவைகள் சந்திக்கப்பட்டுட்டோம், என் குடும்பத்தை சமாதானம் இருக்கட்டும். அப்போ ரெண்டாவது ஜெபிக்கிற ஜெபம் சத்தத்தோடு. அந்நாள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சபையில் வந்து முணுமுணுத்தாங்க, அது வேற. சில ஜெபங்கள் சத்தத்தோடு தான் ஜெபிக்கணும். ரெண்டாவது கண்ணீரோடு. சொல்லுங்க, ரெண்டாவது கண்ணீரோடு. எத்தனை பேருடைய ஜெபத்துல கண்ணீரோடு ஜெபிக்க பழகி இருக்கிறோம்? ஜெபம் அப்படின்னா தனிமையான ஜெபம், உபவாசத்தின் ஜெபம் அப்படின்னா முடிந்த அளவு கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. வேதம் சொல்லுது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் 126:5 சங்கீதம் 126:5 கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு. அப்ப கண்ணீரோடு ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. இப்ப சபையில பொதுவா ஜெபிக்கிறோம், அதுக்கு கண்ணீர் அவசியம் இல்லை. ஒருவேளை வியாதியஸ்தருக்காக ஜெபம் பண்ணுங்க, ஒருவேளை மருத்துவமனையில் இருக்கிறாங்க, அவங்க மரண அவஸ்தைப்படுறாங்க அப்படின்னா ஒருவேளை அதுக்காக நம்ம சபையில் கூட என்ன பண்ணலாம், கண்ணீரோடு ஜெபிக்கலாம். ஆனா நம்ம வீட்டுக்குள்ள ஜெபிக்கிற ஜெபம், நம்ம தேவைக்காக ஜெபிக்கிற ஜெபம் ஒண்ணு சத்தத்தோடும், ரெண்டாவது கண்ணீரோடும் ஜெபிக்கணும். ஆண்டவர் எப்படி ஜெபிக்கிறாராம்? அவன் ஸ்தோத்திரம் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். இனி உங்க ஜெபங்களில கண்ணீர் வரல அப்படின்னா கண்ணீரோடு ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. வேதம் சொல்லுது, ஸ்தோத்திரம் ஆமீன். 51ஆம் சங்கீதத்துல 17வது வசனத்தை வாசிங்க. தேவனுக்கு ஏற்ற பலி நொறுங்குண்ட ஆவிதான். நல்லா கவனிக்கணும். ஆண்டவருக்கு அவருக்கு ஏற்ற பலி என்ன பலி தெரியுமா? எந்த ஒரு மனுஷன் நொறுங்குண்ட அவருடைய சமூகத்தை தேடி வரானோ, எந்த ஒரு மனுஷன் கண்ணீரோடு அவருடைய பாதத்தை தேடி வரானோ, எந்த ஒரு மனுஷன் அழுகையோடு சத்தத்தோடு அவருடைய சமூகத்தை நாடி வரானோ, இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆவியதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் ஒரு நாளும் புறக்கணிக்கவே மாட்டீங்க. இன்னைக்கு கர்த்தர் பிள்ளைகளே ஒரு தீர்மானம் எடுங்க. அன்புடைய வாழ்க்கையில நம்ம ஜெபிக்கிற ஜெபம் கண்ணீரோடு ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. ரெண்டாவது சத்தத்தோடு. ஆண்டவருக்கு ஏற்ற பலி நொறுங்குண்ட ஆவிதான். பெருமையான ஜெபத்தை ஒரு நாள் ஆண்டவர் கேட்பதே கிடையாது. பெருமையாய் ஜெபிக்கிறவருடைய சத்தத்தை ஒரு நாளும் ஆண்டவர் கேட்பதில்லை, புறக்கணிக்கிறார். ஆனா எந்த ஒரு மனுஷன் நொறுங்குண்ட ஆவி உள்ளவர்களாய் கண்ணீரோடு எந்த ஒரு மனுஷன் அப்பா சமூகத்தை தேடி போறாங்களோ அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நாளும் உங்க இருதயத்தை என்ன பண்ண மாட்டேன், புறக்கணிக்கவே. அதுதான் 1 சாமுவேல் 1:15 அன்னாள் சொல்றாங்க, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. ஊழியக்காரர்கிட்ட சொல்றாங்க, ஏலி கிட்ட. அதற்கு அன்னாள் பிரதித்திரமாக, அப்படி இல்லை என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றும்படி வந்திருக்கிறேன். அப்போ அவங்க அந்த வார்த்தையின்படி இன்னைக்கு எத்தனை பேரு உன் வாழ்க்கையில கவலையோடு ஜெபிக்கிறியா? அழுது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஸ்தோத்திரம் ஆமீன். 62ஆம் சங்கீதத்தில் 8வது வசனத்துல, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள்,
அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். அப்போ நாம இனி ஜெபிக்கிற ஜெபம் எப்படியா இருக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு அடுத்த பிள்ளைகளே ஒரு தீர்மானம் எடுங்க. ஒண்ணு, தனிப்பட்ட ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் அவசியம். அவங்க ஜெபிப்பாங்கன்னு சொல்லாதீங்க. நம்ம தேவைக்கு, என் தேவைக்கு நான் தான் ஜெபிக்கணும், உங்க தேவைக்கு நீங்க தான் ஜெபிக்கணும். ஒருவேளை அந்த பர்சனல் யாருக்கிட்ட சொல்ல முடியாத சில சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆண்டுடைய பாதத்தில் ஊற்றுங்க. வேதம் சொல்லுது, ஜெபத்தை கேட்கிறவர் அவர்தான், ஜெபத்துக்கு பதில் தருகிறவர் அவர்தான். அப்ப நம்ம வாழ்க்கையில ஒண்ணு தனிப்பட்ட ஜெபம், ரெண்டாவது உபவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபம், மூணாவது சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபிக்கிற ஜெபம். இந்த 3 விஷயங்கள் ஒருவேளை இந்த 10 மாதம் அளவும் இப்படி வாழ்க்கையில் இல்லையா, ஒரு தீர்மானம் பண்ணுங்க. 11வது மாசத்துல ஆண்டவரே நான் இப்படியா ஜெபிக்க விரும்புறேன். என் வாழ்க்கையில் வருகிற எதிர்ப்புகளை நாம் மேற்கொள்வதற்கு ஜெபத்தை மாற்றணும். ஜெபத்தை ஜெபிக்கிறோம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணி இருக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபம் பண்ணாரோ, எப்பப்ப ஜெபம் பண்ணாரோ அது போல ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. இது முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நைட் ப்ரேயர்ல ஸ்தோத்திரம் ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டா போதும், ஜெபம் முடிஞ்சாலும் சில பேர் ஏந்த மாட்டோம். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குதுன்னு தெரியல. நான் கூட ஜெபம் அப்போதான் அப்படியே முட்டியில் போட்டு அப்படியே கலந்துப்போம், ஆமேன்னு சொல்லி பாட்டு கூட பாடுவாங்க. அப்போ கூட நம்ம ஏந்துக்க மாட்டோம், பக்கத்தால் சீனா தான் நைட் ப்ரேயர்ல. அதே நம்ம வாழ்க்கையில ஒரு கவலையோடு ஆண்டோடைய பாதத்தை தேடி வரோம் அப்படின்னா தூக்கம் சொல்றல, தூக்கமே வரலங்க அப்படி சொல்றல, தூக்கமே வரலங்க, நைட்டெல்லாம் பொண்ணு படுக்கிறேன், தூக்கம் வரல. ஏன்? என் குடும்பத்தை குறித்து தாங்க கவலை சொல்றல. அப்ப அந்த கவலை நமக்குள்ள இருக்குமானா நாம செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணு, தனித்து ஜெபிக்கணும். ரெண்டாவது உபவாசத்தோடு ஜெபிக்கணும். வாரத்தில் 1 நாள் இல்ல, மாசத்துல 2 நாள் இல்ல, மாசத்துல 1 நாள் ஆகிலும் ஒரு வேளை உபவாசத்தோடு இருங்க. அந்த உபவாசம் ரொம்ப கவனமா இருக்கணும். மோசே சொல்றாரு, ஆண்டவரும் சொல்றாரு, குடியாமலும் பூசியாமலும் இருந்தாங்க. சில உபவாசம் மோரை கழிக்கு 2 லிட்டர் வச்சுக்கிறது பார்த்தீங்களா. உபவாசம்ட்டா போதும், இளநீர் வந்துடும், மோர் வந்துடும். மோர் குச்சா பசி எடுக்குன்னு யார் சொன்னதுன்னு தெரியல. பசி எடுக்க போது திம்முனாகி போடுவது வயிறு, அப்புறம் எப்படி பசி எடுக்கும்? உபவாசம் ஒரு ஜெக்கில் டீ வச்சுக்கிறது, ஒரு ஜெக்கு டீ குச்சா அதுக்கு மேலே நமக்கு என்ன சாப்பாடு வேணும்? பிஸ்கெட்டு தாங்க சாப்பிட்டேன். என்ன பிஸ்கெட்டு? பட்டர் பிஸ்கெட்டு. உபவாசம் இருக்கிறியா முடிந்தளவு, அதுதான் ஒரு பாஸ்டர் சொன்னாரு, எச்சையே என்ன பண்ணக்கூடாது, அதிகமா விழுங்கக்கூடாது. புரியுதுங்களா? அப்ப அந்த உபவாசத்துக்கு நம்ம ஜெக்கில் வச்சிருக்கிற உபவாசத்துக்கும் வித்தியாசம் இல்லை. மாத்துங்க, சில காரியங்களை மாற்றிக்கொள்ளுங்க, ஜெபிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குங்க, தனிப்பட்ட ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உண்மையாவே இந்த கேட்ட வார்த்தையின்படி